ஓம் சாந்தி. சின்ன வயசுல யாராவது ஸ்கூல் படிக்கும் பொழுது 1வது 2வது படிக்கும் பொழுது ஏபிசிடியா இருக்கட்டும், ஆனாவனா ஆகட்டும், இந்த மாதிரி தமிழினுடைய மொழிகளை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிப்பாங்க, சிரமப்பட்டு தான் எழுதுவாங்க. ஏன்னா புதுசா அவங்க கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரமப்பட்டு தான் ஆங்கிலத்துல கூட பேசுவாங்க. அந்த சின்ன குழந்தை யார் 1வது 2வதுல படிச்சாங்களோ இப்போ அவங்க ஒரு காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுவாங்க. ரொம்ப ஈஸியா தமிழ் படிக்கணும், ஈஸியா தமிழ் எழுதணும். அதே காலேஜ் முடிச்சவர் தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ நிறைய எழுத்து பிழைகளை வச்சிருக்கிறாரு, சரியா பேச வரல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இத்தனை வருஷம் என்னப்பா படிச்ச, இத்தனை வருஷம் என்ன நீ கத்துக்கிட்ட? சின்ன குழந்தை கூட நல்லா எழுதும் போல படிக்கும் போல, ஆனா நீ காலேஜ் முடிச்சுட்ட, ஆனா இன்னும் உன்னால எழுத வரலையே, படிக்க வரல, சரியா பேச வரல, அவ்வளவு எழுத்து பிழைகள் இருக்கு உன்னோட மொழியில அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதனால்தான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே போலதான் இந்த ஞான மார்க்கத்துல இப்போ நேத்து தான் ஒருத்தர் 7 நாள் பாடம் கேட்கிறாரு. ஆத்ம ஞானம், பரமாத்மாவினுடைய ஞானம், இந்த உலக சிருஷ்டினுடைய சக்கரத்தினுடைய ஞானம் இப்பதான் அவர் கேட்கிறாரு. அவர் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணுவாரு. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, நானும் ஆத்மா, எதிரில் இருக்கிறவங்களும் ஆத்மா, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் ஆத்மா, நான் இந்த உலக நாடக மேடையில் நடிப்பு நடிக்கிறேன், என்னுடைய அப்பா பரமாத்மான்னு அவங்க கடின உழைப்பு கொஞ்சம் செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா நம்ம 20 வருஷமா இருக்கிறோம், 30 வருஷமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படாம ஈஸியா ஆத்மா உணர்வுல, ஈஸியா பரமாத்மாவோட நினைவுல, ஈஸியா தெய்வீக குணங்களை தாரணை பண்றதுல இருக்கணும். இல்ல நான் 20 வருஷமா இருக்கிற, 30 வருஷமா இருக்கிற, இன்னைக்கு நான் ஒரு ஆத்மா, அவங்க ஒரு ஆத்மா, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆத்மா, நான் அந்த உலக நாடகமே நடிப்பு நடிக்கிறேன் அப்படின்னு எல்கேஜில படிக்கிறவங்க மாதிரியே நம்ம பயிற்சி பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய வருடங்கள் மட்டும்தான் ஆன்மீக வாழ்க்கையில வளர்ந்திருக்கே தவிர நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய அறிவு, அதாவது ஞானம் இன்னும் நம்ம அந்த வளர்ச்சியை கொண்டு வரல நமக்குள்ள அப்படின்றது அர்த்தம். அதனால எப்படி உலகத்துல ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சியோ, அதே போல ஞான மார்க்கத்திலும் வருடங்களும் வளரணும், ஆத்ம உணர்வும் வளரணும், பரமாத்மாவோட இணையக்கூடிய அந்த தொடர்பும் வளரணும், தெய்வீக குணங்களும் வளரணும், அதுதான் உண்மையான வளர்ச்சி. இல்லை என்றால் வருடங்கள் மட்டும்தான் வளர்ந்தே தவிர நம்ம ஆத்மா இன்னும் உயர்ந்த நிலைக்கு வளரல அப்படின்றது அர்த்தம்.